ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 10 ஆண்டுகளின் வெற்றி பயணங்கள். 10 ஆண்டு கல்வி பயணத்தின் வியர்வை பூக்களில் விளைந்த வெற்றி தேன் துளிகளில் சில இதோ உங்களுக்காக. அன்ன சத்திரம் 1000 நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் முறுக்கு மீசை பாரதியின் பொன்மொழியை மெய்மொழியாக்கிய கல்வி நிறுவனம்தான் ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. வந்தாரை வாழ வைக்கும் கொங்கு மண்டலமாம் கோவையில் விளாங்குறிச்சி கிராமத்தில் கண் எட்டிய தூரமெங்கும் வெட்ட வெளியாய் காட்சியளிக்க ஆங்காங்கே சில வீடுகள் தென்படவே சிவன் கோயிலின் அருகே வரவேற்கும் பொம்மைகளுடன் அழகிய நுழைவாயில் அடையாளம் சொல்லிடவே 2007ஆம் வருடம் கட்டப்பட்டதுதான் ஆர்ஜே பள்ளி. பள்ளியின் நிர்வாகி உயர் திரு KV ராமன்குட்டி ஐயா அவர்கள் கடின உழைப்பாளரும் சிறந்த சிந்தனையாளரும் ஆவார். இவர் தம் அன்பு துணைவியார் திருமதி வசந்தி ராமன்குட்டி ஆவார்கள். இவர்களின் அருமை புதல்வி மறைந்த செல்வி R ஜெயலட்சுமி அவர்களின் பெயர் என்றும் அழியாது நிலைத்து நிற்க அவர்களின் நினைவாக R ஜெயலட்சுமி மெமோரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் உயர்ந்த சிந்தனையோடும் தொலைநோக்கு பார்வையோடும் உருவாக்கப்பட்ட பள்ளிதான் ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. பள்ளியை சிறப்பாக நிர்வகித்து வரும் பள்ளி தாளாளர் திருமதி R விஜயலட்சுமி அவர்கள், பள்ளி செயலாளர் திரு R அனில்குமார் அவர்கள். 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது LKG முதல் 4ஆம் வகுப்பு வரை அரசு அங்கீகாரம் பெறப்பட்டது. 2008ஆம் ஆண்டு 5 முதல் 6ஆம் வகுப்புகளுக்கு அங்கீகாரம் பெறப்பட்டது. 2009ஆம் ஆண்டு 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கும் 2010ஆம் ஆண்டு 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கும் 2012-13ஆம் வருடம் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கும் அங்கீகாரம் பெறப்பட்டது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் 5 பிரிவுகள் நடத்தவும் அனுமதி பெறப்பட்டது. இவையே பள்ளியின் மைல் கற்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மாணவ செல்வங்களின் அறிவு தீபங்களை ஏற்றி வைத்து எரியச் செய்ய தூண்டுகோலாய் விளங்கும் எங்கள் ஆசிரியர்கள் அனுபவமும் பயிற்சியும் பெற்ற தியாக மனப்பான்மையும் தாயுள்ளமும் கொண்ட எமது ஆசிரிய சமுதாயமே வெற்றிக்கு சிறந்த வழிகாட்டிகள். 2007 அன்று ஆரம்ப காலத்தில் 8 ஆசிரியர்களும் 83 மாணவர்களும், இன்று 83 ஆசிரியர்கள் மற்றும் 40 பிற பணியாளர்கள், 11 ஓட்டுநர்கள், 1800 மாணவர்களை பெற்ற ஆர்ஜே பள்ளி 10 ஆண்டுகளில் எவரும் எட்ட முடியாத சிகரத்தின் உச்சியில் தன் வெற்றி கொடியை நாட்டியது நம்மை பிரமிக்க வைக்கிறது. இவ்வெற்றி சிகரத்தை அடைய பள்ளியின் வளர்ச்சி படிக்கட்டுகளின் தனிச்சிறப்புகள் இதோ. மாணவர்களின் சேர்க்கையில் பள்ளி கையாளும் முறையே தனிச்சிறப்புடையது. படிப்பில் சிறந்த மாணவனோ அல்லது படிப்பில் பின்தங்கிய மாணவனோ யாராக இருப்பினும் பள்ளியில் சேர்த்து அவனை சிறந்த மாணவனாக உருவாக்குவதே பள்ளியின் முதல் சிறப்பு அம்சமாகும். சுத்தம் சுகம் தரும் என்பதற்கு இணங்க நம் பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி பெருமை சேர்த்தனர் ஆர்ஜே பள்ளி மாணவ மணிகள். காண்போரின் கண்களையும் மனதையும் ஈர்க்கும் நியூ B பிளாக் வண்ண சித்திரங்களை கொண்ட KG வகுப்பறைகள் மாணவர்கள் மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமர்ந்து கற்க சுத்தமும் சுகாதாரமும் கொண்ட அழகிய வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளி உள்கட்டமைப்பு வசதி இவையே பள்ளி வளர்ச்சியின் முக்கிய காரணியாகும். பழையன களைதலும் புதியன புகுதலும் கால வகையினால் என்பதற்கு இணங்க புதிய அறிவியல் யுகத்தில் மாணவர்கள் மிக எளிய முறையில் பாடங்களை புரிந்து கொண்டு கற்றல் திறன் அதிகரிக்க பின்பற்றப்படும் ஒரு சிறந்த முறையே ஸ்மார்ட் போர்டு கற்றல். இதுவும் வளர்ச்சி படிக்கட்டுகளில் ஒன்று. மாணவர்கள் படிப்பில் பண்பில் உயர்ந்து அறிவியல் ஆற்றலில் சிறப்பது மட்டுமல்ல, பல்வகை கலை திறன்களில் வானத்து விண்மீன்களாய் ஜொலிக்க கலைகளை கற்க வேண்டும். அதற்கென சிறப்பு பயிற்சி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி
பள்ளியில் கற்றுத்தரப்படுகிறது. 2007 4 வகை கலைகளாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 22 வகையான கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. பள்ளி வளர்ச்சியின் சிறப்பு காரணம் இதுவேயாகும். சாதாரண மாணவர்களின் கனவுகளை அசாதாரணமான நிலையில் சாதிக்க வைப்பதே ஆர்ஜே பள்ளியின் சிறப்பு அம்சம். இதற்கு எடுத்துக்காட்டுதான் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் முழு தேர்ச்சி விழுக்காடு. எதிர்கால கனவுகளை உள்ளத்தில் சுமந்து, புத்தகங்களை பிஞ்சு கரங்களில் சுமந்து, பெற்றோரின் ஆசைகளை மனதில் புதைத்து, என்று மலரும் நம் கனவு என்று மதிப்பெண்களை எதிர்பார்த்து படிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் கனவை நனவாக்க அனுபவம் கொண்ட ஆசிரியர் குழு பாடங்களை கற்பித்து, பலமுறை திருப்புதல் செய்து, காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி, சோர்வின்றி படிக்க மாலை சிற்றுண்டி அளித்து 100% தேர்ச்சி விழுக்காடும், எழுதிய பெருவாரியான மாணவர்கள் 80% மேல் தேர்ச்சி விழுக்காடும் பெற்ற பெருமை பள்ளியைச் சேரும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது பழமொழி. ஆம், உலகளாவிய மொழியே ஆங்கிலம். இன்று எத்துறையிலும் எவ்விடத்திலும் ஆங்கில அறிவே மிக தேவையான ஒன்றாக உள்ளது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் திறனுடைய ஒருவனே தன்னை சமுதாயத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். எனவே பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் முறைப்படி கற்பிக்கப்பட்டு, சரியான உச்சரிப்புடன் சரளமாக தைரியமாக பேச மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதுவும் வளர்ச்சியின் வழிகாட்டுதலே எனில் மிகையாகாது. முக்கணிகள் உடலுக்கு நன்மை தரும். மூவேந்தர்கள் மக்களை நல்லாட்சி செய்வர். மும்மொழி மாணவனுக்கு நல்வாழ்வு தரும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி என்ற மும்மொழி பாடம் கட்டாய பாடமாக கற்றுத்தருகிறோம். ஹிந்தியை கற்றுக் கொடுத்து பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா என்று அனைத்து தேர்வுகளும் நம் பள்ளியிலேயே எழுத வைத்து மாணவர்களுக்கு சான்றிதழ் வாங்கித் தருகிறோம். இது முக்கியமான வளர்ச்சி காரணி என்பதில் ஐயமில்லை. கல்வி என்பது ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும், மன வலிமையை கற்பிக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவர் வாக்கு. ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயிரினும் மேலானது. இத்தகு ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு கற்றுத்தருவது எம் பள்ளியின் உயர்ந்த குறிக்கோள். இவ்வகையில் உலக நீதியாம் வள்ளுவரின் வாசகத்தையும், உலக மகான் விவேகானந்தரின் போதனைகளையும் வாழ்க்கை பாடங்களாக கொண்டு மாணவ செல்வங்களை நல்லவர்களாக, வல்லவர்களாக வழிநடத்தி வருகின்றோம். இதுவும் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு கோடிக்கல் எனலாம். உலகில் உள்ள எல்லா சக்திகளாலும் அழிக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுவே மனிதனுடைய மனோசக்தி. ஆம், இத்தகு மனோசக்தியை வளர்க்கவும், மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி நிலையை பெறவும், நினைவாற்றலை மேம்படுத்தவும், நற்குணங்கள் மாணவனுக்கு உள்ளே உருவாகவும் மெடிடேஷன், ஓம் தியான பயிற்சி மாணவர்களுக்கு அளிப்பதே பள்ளி முன்னேற்றத்தின் மற்றொரு மைல்கல். விளையாட்டு உடலுக்கு வலிமை சேர்க்கும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர். இதனால் மழலை செல்வங்கள் மகிழ்ச்சியோடு விளையாடி கற்றலையும் அறிந்து கொள்ள எடு ஸ்போர்ட்ஸ் என்ற நவீன விளையாட்டு முறையை செயல்படுத்தி வருகிறோம். இது எங்கள் பள்ளிக்கே உரிய தனிச்சிறப்பு. பள்ளி சென்ற சிறுவன் பாதுகாப்பாக வீடு வந்து சேர்வான் என்ற தன்னம்பிக்கையை பெற்றோர்களுக்கு ஊட்டும் சிறப்பான பள்ளி வாகனங்கள் உள்ளன. அனுபவமும் பொறுப்புணர்வும் உள்ள ஓட்டுநர்கள் மாணவர்களை பாதுகாத்து கவனிக்க தாயுள்ளம் கொண்ட வேன் நானிஸ். இதுவும் ஆர்ஜே பள்ளியின் வளர்ச்சி காரணியே. பள்ளியில் நடத்தப்பட்ட முக்கிய நிகழ்வுகளான கிழக்கு குறுமைய விளையாட்டு போட்டி, யோகா தினம், மினி மாரத்தான் ஆகியவை வெகு சிறப்புடன் நடத்தப்பட்டு பெற்றோர்கள் மாணவர்களின் நல் ஆதரவையும் பாராட்டையும் பெற்றுள்ளன. முதன்முறையாக மினி மாரத்தான் நடத்திய ஒரே பள்ளி ஆர்ஜே என்ற சிறப்பும் பெருமையும் பெற்றது பள்ளி வளர்ச்சியின்
காரணியே. மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வே பள்ளி வளர்ச்சியை அடையாளம் காட்டும் அட்டவணை என கூறலாம். உடல் இல்லாமல் உயிரில்லை, மாணவர்கள் இல்லாமல் பள்ளி இல்லை, பெற்றோர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் பள்ளி வளர்ச்சி இல்லை. இவ்வகையில் 10 ஆண்டுகளாக நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கும் அருமையான பெற்றோர்களே பள்ளி வளர்ச்சியின் முக்கிய காரணி. ஆம், 10 ஆண்டு நிறைவுற்ற வரலாற்று பள்ளி, பெற்றோர்கள் இதயத்தில் இனிப்பான பள்ளி, கல்வி கற்றிட அழகான பள்ளி, சிகரம் தொட சிறப்பான பள்ளி, வளர்ந்து உயர்ந்த ஆர்ஜே பள்ளி. வெள்ளி விழா காணவே தொடரும் இப்பயணம் வெற்றி பயணம் தொடரட்டும். நன்றி.